காரணம் கண் மூலமாகத்தான் கவர்ச்சியூட்டக்கூடிய காரியங்கள், கவர்ச்சியூட்டி நம்மை பாவத்திற்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள் நமக்குள் போகின்றது. செல்போன், டிவி இதன் மூலமாக இச்சையை தூண்டக்கூடிய காரியங்கள் நமக்குள் நுழைகிறது. இரண்டாவது, காது. இச்சையை தூண்டக்கூடிய பாடல்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய உணர்வுகள் பாழடைகிறது. உணர்வுகள் பாழடைந்தால் நம்முடைய சிந்தனை, பேச்சு, செயல்கள் அத்தனையும் பாழடைந்ததாக, மற்றவர்களை அழிக்கக்கூடியதாக அமைகிறது. நாம் பாவம் செய்வதற்கு காரணமாக அமைகிறது. மூன்றாவதாக, மூக்கு. இந்த மூக்கின் வழியாக நீங்க ஜெபத்தில் தான் இருப்பீங்க, அல்லது ஆலயத்தில் தான் இருப்பீர்கள், இறைவசனத்தை கேட்டுக்கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனா எங்கோ இருந்து பிரியாணி வாசனை வருது, அல்லது எங்கோ சிக்கன் செய்யற வாசனை வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுடைய சிந்தனை எங்க